சூர்யா நீ வெளிய போடி. இவன வலி கம்மியா சொல்லி லெமன் டாரா இருக்குடா புரியுதா? எல்லாம் போய்க்கலாம்டா, நான் கூப்பிட்டு வரேன்டா, வாடா, நான் எல்லாம் பண்றேன், வாடா. ஓகே 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 தங்கம்மா. ஏறி இறங்கிடுச்சா? பார்த்து போ முத்தா. வியட்நாமோட vlog இனிதே முடிவடைந்தது. எல்லாரும் பாத்துருப்பீங்க. இப்ப எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலி நீ காலையில தான் வந்தோம். ஏர்லி மார்னிங் ஒரு 2-3 o'clock தான் வந்தோம். டிரைவர் எப்படி வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? 2:30 வந்தோம். எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? 12 o'clock எடுத்தோம். எவ்வளவு மணி நேரம் டிராவல்? 1.5 மணி நேரம். இது டைமிங். இப்போ எதுக்கு இந்த vlogனா, எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்க. ஷாவை வந்து நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். இவனை 2 நாள் 4 நாள் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். ஆமா மேம், அவனோட முட்டில அடிபட்டு செத்து போச்சுதா. இந்த லெகுக்கும் அந்த லெகுக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். சோ அதுக்கு தான் இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கோம். சொல்றா. ஹாஸ்பிடல் கிடையாது, நீங்க கூட்டி போறதுன்னா. அப்புறம் இன்னைக்கு சண்டே, யார் ஹாஸ்பிடல் திறந்திருப்பா? உங்க அப்பா திறந்து வச்சிருப்பாரா? இத பாக்கலாம். இது உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லன்னா நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். சரியா? இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க. சரியா? உனக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு பாரு, பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். வலி இருக்கும் அவ்வளவு சொன்னால 4 நாளைக்கு வலி இருக்கும். நீ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க, அந்த வலி பொறுத்துக்க, பல்ல கடிச்சுக்க. குழந்தையா நீ? பண்ணிக்கலாம். நம்மளா போட சொன்னாரு. 10 times போடு. 10 தான் போட்டுருக்கேன். இன்னும் 9 வாட்டி போடு. அப்பதான் அது யூஸ் ஆகும். அவனோட கால் வந்து ஃபிளெக்சிபிள் ஆகும். அதே பிரச்சனை தான். ஜவ்வு உள்ள கிழிஞ்சிருக்கு. இது வந்து போடுறதுக்கு கட்டு போட்டாக்கா தூங்க அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாக ஒரு கடைசியில் ஜவ்வோட சேர்த்து ஆப்போஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கூடாதுன்னா அப்படியே கட்டை போட்டு நடக்கூடாதுங்களா? இது போட்டு படியெல்லாம் ஏறக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிறதே படியில தான். எத்தனை படி ஏறணும்? 6 12ண்ணா. 12 மணி 4 பாட்டி போயிட்டு வந்து எத்தனை படி ஆச்சு? 24 48 ஆயிடுச்சு. நல்லா வரைக்கும் பயணம் ஏற விடாது. சரி சரி. இவனோட வலி கம்மியா சொல்லி நீங்க பண்றத பண்ணிருங்க. சூர்யா நீ வெளிய போடி. கார்ல போனா மடக்கி போற முடியாது. சாமி கார்ல போறோம். நீங்க தான் ஓட்டணும்னா ஓட்டு. மாமா இருக்கு, நான் தான் ஓட்டுவேன். இல்லை அவர் ஓட்ட வச்சுருக்கேன். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? கட் அவுட்டா பார்த்து எங்கேயாவது அசால்ட் போட்டு போயிட்டீங்கன்னா அவுட்டாலும் ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் இப்படித்தான் நீ பண்றீங்க எல்லாத்தையும். ட்ரெயிலர் எங்க விட மெயின் பிக்சரே ஓடுது. இவன் பண்ணுவான் அவுக்கிற வரல அவன் பண்ணுவான். லெமன் டாரா இருக்குடா புரியுதா? ஜவ்வு டாரா இருக்கு. அப்ப என்னன்னா அது வந்து கூடணும். உனக்கு சின்ன இதுனா அதனால எண்ணெய் போட்டுட்டு நல்லா அதை டைட் பண்றாங்க. எண்ணெய் போக போக இருக்கும். டெய்லி எண்ணெய் கொடுப்பாங்க. அது எண்ணெய் நம்ம ஊற்றணும். ஒரு நாள் வரும். அது மாதிரி அவர் சொல்லுவார் காலையில சாயந்தரம் என்ன சொல்லாட்டும் எண்ணெய் போக போக அது வந்து ஊறும். அவனுக்கு வந்து வலி ஒரு பக்கம் இருந்தாலும் vlog வந்து எடுக்க முடியாது. அப்போ நான் எப்ப எப்படி எடுப்பேன்? எடிட் பண்றது கூட பயப்படுறோம். ஒரு 10 நாளைக்கு ஒத்து வைக்கப்படுகிறது. ஷான் சான்விகா ஸ்ரீ சேனல் க்ளோஸ்ட் ஃபார் 10 days. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. உட்காந்து
உட்காந்து வீடியோ போடுவான். நான் என்ன உட்காந்து வீடியோ போட்டு நான் பாக்குறேன். இப்பதான் அவர் கேட்டாரு, பக்கத்துலயே உட்காந்து பாத்துக்கோங்க, கட்டைக்கு அவசர போறான்னு பேச வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒண்ணு புரியல. அவன் காலை வெட்டினவன், துண்டா வெட்டினவன், அவங்கெல்லாம் கூட இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு கேள்வி கேட்டதே இல்ல. நீ எங்க வீட்டுல பாடா படுத்துற. 9 மணிக்கு எந்திரிச்சா மணி மனசாச்சே இல்ல உனக்குலாம். 2 மணிக்கு நீ எங்களை பாடா படுத்துற. இல்லன்னா நீங்க கேள்வி கேட்டே சாப்பிடுறீங்க. நான் எங்க போய் சாப்பிடுறது? சமைக்கவும் விட மாட்டேங்களா, எந்திரிக்கவும் விட மாட்டேங்கிறாங்களா, மடக்குவாங்களா, எக்ஸ்ரே எடுப்பீங்களா, ஹாஸ்பிட்டல் போலாம், கட்டு வேண்டாம், எவ்வளோ கொஸ்டின். எல்லா இடத்துலயும் 6 பேர் இருக்கும், 6 பேரும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு அந்த மனுஷனையும் சேர்த்து நீ பாடா படுத்துற. சாணு கூட சமாளிச்சிடலாம், நீ ஒன்னெல்லாம் சமாளிக்க ஃபர்ஸ்டா. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. அப்படியே மேல ஊத்தணும். நீங்க பாரு, கம்முனு இதுக்கு மேல அட்டி வச்சிருவேன் நான் சொல்லிட்டேன். பார்க்க மாட்டேன். உனக்கு வலிதானே வலிக்குது, கழுத்தை திருப்பிக்கோ. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே எங்க அம்மா போனா, ஐயோ என் பையனுக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு ஆரம்பிச்சோம். என்னென்ன வாய் பேசலாம் தெரியுமா? அந்த மனுஷனை போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டான், மனசாட்சியே இல்லாம. இப்படி ஒரு மனுஷன் இவனே பேசாம டாக்டருக்கு படிக்க வச்சிருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். மீண்டும் மீண்டுமா எல்லாம் போய்க்கலாம்டா. நான் கூப்பிட்டு வரேன்டா, வாடா, நான் எல்லாம் பண்றேன், வாடா. ஓகே ஃபேம், பார்த்தீங்கன்னா 4 days ஆச்சு கட்டு போட்டு வந்து. இப்போ வீங்கினதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 4 days என்னால் சுத்தமாக முடியல ஃபேம். சாணுக்கோட ஹாலில் தான் படுத்துட்டு இருந்தேன். எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ஹாலில் பாயில் தான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் பெட்டுக்கு வந்திருக்கேன். பெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லாக் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா 10 நாள் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும்ல. நம்ம இந்த வயசில் உடம்பு எப்போ ஓடுறது, அதனால் உட்காந்து விளாக் எடுத்து எடிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். டெய்லி 10 நாள் வந்து டெய்லி, அதாவது ஒரு 5, இப்போ ஆல்ரெடி 4 நாள் போயிடுச்சு. 5 days கண்டினியூஸாக சார்ஜஸில் விளாக் போகலாமான்னு பார்க்குறேன். சர்வைவிங் டே அப்படின்னு போட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சான்விகா சீல தான் இந்த விளாகே வரும்ல. சரி, அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதை நம்ம போடலாம் சார்ஜஸில். ஏன்னா சும்மா இருக்கக்கூடாதுல நம்ம. ஆக்சுவலி என்ன ரீசன் கால் இப்படி ஆனது பார்த்தீங்கன்னா, லெகமெண்ட் டயர் ஆகிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸில் போகும்போது விழுந்துட்டேன் கீழே. நைட்டு வியட்நாம் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும் போது அப்போ ஸ்லிப்பாகி விழுந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு. பட் என்ன ப்ராப்பராங்க எனக்கே தெரியல. ஏன்னா இருட்டிலையும் எனக்கு ஃபுல்லாக எதுவுமே தெரியல. காலையில் பார்க்கும்போது ரொம்ப வீங்கி இருந்துச்சு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் விழுந்தது எப்படின்னு எனக்கு தெரில. கையிலலாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். இதுதான் ரீசன். அந்த அடிப்பட்டக்கப்புறம் முதல் நாள் பயங்கர பெயினாக இருந்துச்சு. அப்புறம் வீங்கிடுச்சு, ரத்தம் கட்டியே இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே நான் நடக்க முடியல. நீங்கள் சார்ஜஸ் விளாகில் பாருங்க, அதுலேயே நான் வந்து ஐஸ் பேக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த கிரிப் பேண்டு போட்டு சுற்றிட்டு இருப்பேன். இந்த டைமில் யார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பார்த்தோன்னா எங்கள் அம்மையாக தான். ஏன்னா அவங்க தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு லெக் இன்ஜுரி ஆச்சு. அப்போ எங்கள் அம்மையாக தான் கூட இருந்து ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பு விலகிருச்சு, அந்த முட்டி இருக்குல்ல அது இப்படி விலகிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெகமெண்ட் ஆகிடுச்சு, சேம் லெக்கு. அப்போ எங்கள் அம்மையாக இருந்தாங்க. இப்போ மிஸ் பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மையா. அதுக்குன்னு வீட்டில் எல்லாம் நல்லா பார்த்துக்கலாம், நானும் நல்லா தான் பார்த்துக்கிறேன், அக்கா நல்லா தான் பார்த்துக்கிறான். ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஏன் இல்லைன்னா எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ என்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்டா. ஸோ என் சிஸ்டர் இருக்கா. சாணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு போவான். 3 நேரம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்கூல் போயிடுவான். பார்த்து மெதுவா அப்படியே பார்த்து போ முத்தா, பார்த்து போ. டாடா. ஒயிட் ரைஸ் வச்சுருக்கா, முட்டை வச்சுருக்கா, சாம்பார் வச்சுருக்கா, தயிர் வச்சுருக்கா. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது என்னது கோவக்காய் பொரியல் வச்சுருக்கா, ரசம் கூட வச்சுருக்கா. காலையில் இருந்துச்சு. எதுக்கு எல்லாம் கால் சரியானு வீட்டில் உட்காருண்ணா 2 அம்மாவுக்கு சமம். ஊற்றிட்டியா? என் காலை தைத்தாங்கம்மா. அது என் காலை தைச்சிட்டாங்க. அப்போ தான் என்ன ஓகே எல்லாம் ஸ்ட்ராங்காக அப்படியே உள்ளே போகும். அப்புறம் சரி 10 நாளில்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்பலாம். ஓகே ஓகே ஃபேமிலிக்கு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருங்க ஃபேம், சொல்லி ஸ்ட்ராங்காக இருங்க ஃபேம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேமிலிக்கு அடிச்சா என்ன வளர்றோம். நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க சொல்லு. நீங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. மாமா போய் கீழே விழுந்துட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லு. மாமா போய் கீழே இருந்து அது எடுத்து ரைட் சொல்லாதீங்க. ஓகே, நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். ஸ்டே ஹெல்த்தி ஃபேம். என்னத்தம்மா சாப்பிட்ற? முறுக்கா? அடிச்சுடு